அண்ணாவின் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவருடைய முயற்சியினால் வந்த, அதாவது முதலமைச்சராக வந்த திரு கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் மீதே ஒரு போராமை உணர்ச்சி வந்துவிட்டது அவருக்கு. அதனால் கொஞ்ச காலம் அப்படியே போனது. புரட்சி தலைவரை ஒரு வழியாக வெளியே அனுப்பிவிட்டார். இது அரசியல்ல தொண்டு காலமா நடக்குது. இன்னைக்கு கூட நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சமயத்துல புரட்சி தலைவர் மேல தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு பிரியத்தோட இருந்தாங்க. புரட்சி தலைவரும் எல்லோருடைய வேண்டுகோளுக்கு இணங்க புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேதியிலேயே ஆரம்பித்தார். அதன் பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் மக்களின் பேராதரவோடு 1977ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். வந்ததும் அவர் என்ன பண்றாரு, நம்ம அரசாங்கமே செய்வோம் முழுவதும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான சாப்பாடு, ஒருவேளை சாப்பிட்டாலும் நல்ல சாப்பாடா இருக்கணும், சத்துள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சார். அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நல்லபடியா குழந்தைகளுடைய வளர்ச்சியை முதல்ல பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்பு. இதை பொறுத்த வரைக்கும் இவர் 77ல முதலமைச்சரா பதவி ஏற்ற உடனேயே 78க்குள்ள நிறைய சீர்திருத்தங்களை கல்வியிலையும் கொண்டு வர்றாங்க தலைவர். என்ன கொண்டு வர்றாரு, எல்லாத்தையும் சுத்தி சுத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களை சுத்தியே இருக்கும் அவருடைய திட்டங்கள் எல்லாமே. அப்ப என்ன நினைக்கிறாரு, பள்ளி படிப்ப பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த சமயத்துல SSLC வரைக்கும் இருந்துச்சு. அதற்கு அவர் யோசிக்கிறார், கிராமப்புறங்கள்ல உள்ள பிள்ளைங்க மேல் படிப்புக்கு ரொம்ப போக மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தகவல் வருது. காரணம், காலேஜுக்கு அதாவது கல்லூரிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால பிள்ளைகள் போய் வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு எட்டாக்கனியா இருக்கு, போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முடியல, செலவு அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்ப தலைவர் என்ன பண்றாங்க, 78லே ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு வருட காலத்திலேயே புரட்சி தலைவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, எவ்வளவு வேகமா அரசாங்கம் நடக்குதுங்கிறதுக்காக இதை சொல்றேன். ஏன்னா இப்ப அரசாங்கம் நடக்கவே இல்லை, உக்காந்தே இருக்கு. அதனால இதை சுட்டி காட்டுறேன். ஏன்னா அவர் கட்சி துவக்கிய நாள் இன்னைக்கு அவரை நினைக்கிறோம் நம்ம. அவர் செஞ்சதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் புரியணும், தெரியணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சது அப்படிங்கிறது இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால நான் அதை நினைவுபடுத்துறேன். அந்த பியூசிங்கிறதுக்கு காலேஜில் போய் படிக்கணும். காலேஜ் எண்ணிக்கையோ குறைவா இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க எப்படி போய் படிக்கும் சிந்திக்கிறாரு. அப்ப உருவாகிறது தான் அந்த +1 +2. அந்த பியூசிங்கிறத எடுத்தாச்சு. அந்த +1 +2 அந்த படிப்பையும் ஸ்கூல்லே படிச்சிடலாம். அவங்க போய் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூல்லே படிக்கலாம். அந்த முறையை கொண்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியா கேட்கிறார், என்ன நிலைமை, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம்
அந்த 11, 12 நம்ம சேர்க்கறதுனால சில ஆயத்த வேலைகள் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு பணத்தை கொடுத்து அரசாங்கத்திலிருந்து அதெல்லாம் உயர்த்துறாரு, அந்த வேலையை செய்யறாரு. அதனால கிராம பிள்ளைகள் அந்த பியூசி காலேஜுக்கு கல்லூரிக்கு போகாம பள்ளி படிப்புலயே அதை சேர்த்து முடிக்கிறாங்க. இதுல மொத்தம் 156 காலேஜ், அதாவது கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கு. 6 இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது பொறியியல் கல்லூரி 6 தான் இருக்கு. மருத்துவ கல்லூரி 8 இருக்கு. அன்னைக்கு மக்கள் தொகை 4,84,00,000 பேர் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இது எப்படி போறோம்? இன்னும் வருடம் ஆக ஆக படிக்கிற பிள்ளைகள் அதிகமாகும். அதனால நம்ம எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவு நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த கலை கல்லூரி சொல்றேனே, அது 63 இருக்கு தமிழக அரசு நடத்துறது. தமிழக அரசுடைய உதவி பெற்ற கல்லூரிகள் 65, 28 கல்லூரி தனியார் நடத்துறாங்க. இது எப்படி போகும்? அதுக்கு பிறகுதான் தலைவர் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறாரு. மாநகராட்சிகள்ல உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு அதோட வசதி வாய்ப்பையும் பெருசு பண்ணி ஆகணும். அதனால என்ன பண்றாங்க, அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 5 கோடி நிதிய அரசாங்கம் மாநகராட்சிகளுக்கு கொடுத்து கட்டடங்கள் நிறைய வாடகை கட்டடத்துல இருக்கு, அதெல்லாம் மாத்தி சொந்த கட்டடமாக்கி அதுல பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அதிகப்படுத்துறாரு. இதெல்லாம் செஞ்சது யாரு? நமக்கு முன்ன ஆட்சி பண்ணவங்க காங்கிரஸோ திமுகவோ இல்ல. இத கொண்டு செஞ்சது நம்ம ஆட்சியில தான், தலைவர் ஆட்சியில தான். இத நல்லபடியா செஞ்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி, இது வெறும் 6 காலேஜ் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு பிள்ளைங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தலைவர் என்ன பண்றாங்க, அப்ப இருந்த அந்த சட்டம், தமிழ்நாடு சட்டத்துல என்ன இருக்கு, அரசாங்கம் மட்டும்தான் பொறியியல் கல்லூரி நடத்த முடியும் இருக்கு. அதை மாத்துறாரு, மாற்றி தனியாரும் பங்கு பெறலாம். ஏன்னா அப்பதான் அதிக பிள்ளைகளுக்கு பொறியியல் கல்லூரியில படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கமும் செய்து அவங்களும் செய்யலாம். அதுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பொறியியல் படிப்பு படித்த மாணவர்கள் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில தான். கிட்டத்தட்ட 500 காலேஜ் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. அதனாலதான் நம்ம குக்கிராமத்துல உள்ள பையன் பிஇ படிக்கிறான், வேலைக்கு போறான். வெளிநாட்டுல வேலைகள் நம்ம பிள்ளைக்கு தான் முதல்ல கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவர் புரட்சி தலைவர். அதன் தொடர்ச்சியா தான் அம்மாவும் அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. தலைவருடைய அந்த தொடர் தான் அதிமுக. அம்மா வர்றாங்க, அடுத்தது அம்மா என்ன பண்றாங்க, மெடிக்கல் காலேஜ் எங்க பார்த்தாலும் மாவட்டத்துக்கு 1 அப்படின்னு சொல்லி மொத்தம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 35 அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரி இருக்கு, 45 தனியார் நடத்துறது இருக்கு. அன்னைக்கு 1015 பேரு மொத்தமா படிச்சாங்க மருத்துவம். இன்னைக்கு நம்ம ஆட்சியின் முயற்சியால் தான் இன்னைக்கு 12,000 பேர் வருஷத்துக்கு வெளில வர்றாங்க. அதனாலதான் இங்க
மருத்துவர்களும் அதிகம். இது எதுக்காக சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இதெல்லாம் உருவானது. திமுக கிடையாது, அவங்க அந்த பக்கமே போல. அதே போல பாத்தீங்கன்னா குடும்ப வாரிசுகளுக்கு தான் அந்த காலத்துல கிராம அதிகாரியா இருந்தாங்க. அதை மாத்தினதும் தலைவர் தான். என்ன பண்றாரு, அது என்ன வழி, வம்சாவளி அப்படிதான் வரணுமா? வேண்டாம், அதுவும் அரசாங்க பதவியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பரீட்சை வச்சு எந்த ஜாதிக்காரங்களும் வரலாம், எந்த ஊர்காரங்களும் வரலாம். அது மாதிரி ஒரு முறையை வகைப்படுத்தி செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான். நம்ம 2 தலைவர்களுக்குமே பாத்தீங்கன்னா மக்கள் பக்கமா தான் போவாங்க. முதலாளிய பக்கம் தலை வச்சு படுக்கிற பழக்கமே நமக்கு இல்லை. அதனால மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நல்ல தலைமை இருந்தாதான் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திமுக ஆட்சி செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். சட்டம் ஒழுங்கு சுத்தமா மேல காத்துல பறந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் மோசம்தான். எதையுமே அவங்க சரிவர கவனிக்கல. அதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒண்ணுமே தெரியாம இந்த காலத்துல அரசாங்கத்தை எல்லாம் நடத்த முடியாது. நீங்க டிவியில வேணா நீங்க விளம்பரம் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்த பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப இனிமே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேஷன் கடைக்கு போனா பிரச்சனை, நீங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல போய் ஒரு வேலைக்கு போனீங்கன்னாக்க கையில ஜோப்ல பணம் வச்சுக்கிட்டு தான் போகணும். நீங்க பத்திரம் பதிவு பண்ணவே முடியல. 2 விதமா சொல்றாங்க. பத்திரம் பதிவு பண்ண ஒண்ணு பணம் கொடு, இவ்வளவு கமிஷன் கொடு, பண்றோம். அப்படி இல்லையா அந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுங்க, யாரு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ஆளை விட்டு இதை கேன்சல் பண்ணு, நாங்க வாங்கிக்கிறோம், வேற ஆள் இருக்காங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவை கூட நீங்க நினைச்ச நேரத்துல போய் பண்ண முடியாது இந்த அரசாங்கம் இருக்கிறப்ப. இதனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. ஒவ்வொரு வீட்லயும் கரண்ட் சார்ஜ் கட்டிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். வீட்டு வரி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியும். அதே போல சின்ன சிறு தொழில இருந்து பெரிய தொழில் வரைக்கும் கம்பெனி வச்சிருக்க நிறுவனங்கள்லாம் எல்லாம் பூட்டை போட்டு பூட்டுறாங்க. என்னென்ன அவங்களுக்கு கட்டுப்படி ஆகல, எல்லாத்துக்கும் சார்ஜ் அதிகப்படுத்துறாங்க. அதனால அதுவும் நடக்கல. அதே போல ரேஷன் கடைக்கு போனாலும் அதே பிரச்சனை. விவசாயிகள் கதை ரொம்ப மோசமா இருக்கு. நெல்ல போட்டோமா, பயிர் பண்ணோமா, நெல் விளைஞ்சுதா, நெல் விளைஞ்சதுல ஒன்றும் பெருசா லாபம் இல்லை. இருந்தாலும் இப்ப நம்ம டெல்டா பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா களிமண் சாயில் மண்ணு, அதனால நெல்லு தான் பயிரிட முடியும், வேற எதுவும் அவங்க செய்ய முடியாது. பாவம். அது ஒழுங்கா அங்க எடுக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. உடனே நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அந்த மந்திரி ஏதோ ஒரு வயல்ல போய் நிக்கிறாரு, நின்றுட்டு என்ன சொல்றாரு, இங்க எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பஸ்ஸே வாங்க மாட்டீங்களப்பா, பஸ்ஸை விடுங்கப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு உடனே போய் அந்த மந்திரி பஸ்ஸே ஓட்டுறாரு.
பஸ் ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்காரு, இவருக்கு அந்த வேலை இல்லை. நீங்க மந்திரியா இருக்கிற நீங்க எந்த ஊருக்கு எத்தனை பஸ் போகுது, எத்தனை ட்ரிப்பு போகுது, எந்த மாவட்டத்துக்கு எத்தனை பஸ் இருக்கு, எங்க அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்க செய்யணும் ஒழிய அதை விட்டுட்டு உடனே நாங்க அந்த பஸ் வாங்கிட்டோம் இந்த பஸ் வாங்கிட்டோம். அதாவது அவங்க சொல்ற கதை எப்படி இருக்குன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறப்ப ஒரு பழைய சாதம் அந்த பசிக்கிற நேரத்துல கொடுத்தீங்கன்னா போதும், நான் பிரியாணி தான் போடுவேன் அப்படின்னு சொல்ற அரசாங்கமா இருக்குது. அதனால எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது.